டாபிக் நம்ம எடுத்திருக்கிறோம். என்னன்னா பலி 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 அப்படின்றது கொஞ்சம் நம்ம யோசித்தோம் என்றால், ஆதாமும் ஏவாளும் சாப்பிடக்கூடாத அந்த பழத்தை சாப்பிட்டதுனால பாவமும் சாபமும் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை போட்டு அவர்களை மூடினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பலியிடாம தோல் உடை வராது. என்ன நம்ம பார்க்கிறோம்னா, ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கென்று ஒரு ஆஃபரிங், ஒரு ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன், ஆண்டவருக்கென்று நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆபேல் அங்க அவருக்கு இருந்த ஆடு மாடுகளுடைய தலை ஈற்றுலையும், காயின் அவர் செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு, அதனால அதையும் பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது ஆஃபரிங், ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்கிற, மனமுவர்ந்து கொடுக்கிறது ஆண்டவருக்குன்னு. பலிக்கும் ஆஃபரிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, நம்ம என்ன நேர்ந்து கொண்டோமோ ஆண்டவருக்கு நான் கொடுக்கறேன்னு, அது எந்த நேரத்திலையும் எப்பவும் கொடுக்கலாம். பலின்றது நிச்சயமாக ஒரு உயிர் போன அப்புறம்தான் அதை பலியாக்க முடியும். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற அப்படின்னு நேர்ந்து கொண்டது எதுவாகவும் இருக்கலாம், எப்போனாலும் கொடுக்கலாம். ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நேர்ந்து கொண்டவளா இருந்தீங்கன்னா அது திருப்பியும் எடுத்துக்கணும்னு எதிர்பார்க்காது. என்ன கஷ்டம் வந்தாலும், ஆண்டவரே நான் உமக்கென்று இத கொடுக்கிறேன். அது காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பழமா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். நான் உமக்கு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினதற்காக நான் அதுக்கு நன்றியோட உமக்கு இந்த காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னோம் என்றால் அதை நம்ம கட்டாயம் செய்து முடிக்கணும்ன்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ ஆண்டவருக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீயே மனம் இந்த காணிக்கையை நான் உனக்கு தரேன் ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லலாம். சில சமயம் என்னன்னா, ஆண்டவரே நான் ஒரு வீடு கட்டலான்னு ஒரு வாஞ்சியா இருக்கிறேன், அது நீர் அதை வாய்க்க செஞ்சா நான் உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அதுலயும் தப்பு இல்லை. ஒன்னே ஒண்ணு, நம்ம என்ன நேர்ந்து கொண்டோமோ அதுல இருந்து பின்னாக போறது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் உண்மையிலுமே ஜீவனுள்ள தேவன் என்று நம்ம விசுவாசித்தா, ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னதை நம்ம பின்னாக போக மாட்டோம், அதை விட்டு அதை மாற்ற மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய வார்த்தையில மாறுகிறவரே இல்லை. அவர் சொன்னா நிச்சயமா செய்வார், அவர் வசனித்தால் நிச்சயமா நிறைவேற்றுவார். இந்த பலியை பார்க்கும்போது, முந்தி காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆடு மாடு எதையும் பலியிடுவாங்க. ஒவ்வொருத்தர் தவறான நினைவுல பிள்ளைகளை கூட பலியிட்டு இருக்காங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க அது செஞ்சதுனால இவங்களும் அதுதான் சரி என்று நினைத்து அப்படி செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஆண்டவர்
மனுஷனை நீ பலியிடுறத வெறுக்கிறார் ஆண்டவர். அதனால நமக்கு சாபம் தான் வரும். நம்ம பலியிடும் போது அதுல இருந்து சிந்துற ரத்தம், அதுல உனக்கு எந்த பங்கும் கிடையாது. அந்த ரத்தம் புனிதமானது. அதை ஆண்டவருக்கென்று நீ வைத்திடணும். அது சுத்தம் செய்யறதுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படும். அதே போல கொழுப்பு, எதுலெல்லாம் கொழுப்பு இருக்குதோ, நீ எங்கெல்லாம் தகன பலி, தகனம்னா எரிக்கிறது, பலியாக கொடுக்கணும்னு விரும்புறியோ அந்த கொழுப்பும் உனக்கு ஏற்றது அல்ல. நீ அதுல பங்கெடுக்க கூடாது. அது முற்றிலுமாக ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பலியா இருக்கும். ஏலியின் அக்கிரமம் பலியினால் நிவர்த்தி ஆக்க கூடாததாய் இருந்தது. இதுல என்ன புரியுது நமக்கு? ஏலி அப்படின்றவரு ஒரு சீஃப் பிரீஸ்ட், அவர் பெரிய சாமியார். அவரே தப்பு செய்வாரா? அவரு அன்னாள் அம்மா அழும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாரும், அந்த பிள்ளையை நீர் கொடுக்கும்போது அந்த பிள்ளையை நான் உமக்கு திருப்பி கொடுக்கிறேன் பால் மருந்து, அப்புறம் அவன் உமக்கு ஊழியம் செய்யட்டும் என்று நேர்ந்து கொண்டார்கள் இல்லையா? அந்த சமயத்துல ஏலி என்ன சொன்னாரு? மகளே, உன் இஷ்டப்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிதான் அனுப்புனார். ஏலி ரொம்ப நல்லவர். அந்த அம்மா பால் மறந்த சாமுவேல்ன்ற குழந்தைய கொண்டாந்து ஏலியிடம் விட்ட உடனே ஏலி தன்னுடைய கண்ணின் மணியை போல அவரை பராமரித்தார். சாமுவேல் ஒரு பெரிய, அப்படி இருக்கும்போது ஏலி பத்தி இது என்ன சொல்லிருக்கு? ஏலியின் அக்கிரமம் பலியினால் நிவர்த்தியாக்க கூடாதது. அப்போ ஏலியால ஏதோ ஒரு சாபம் வந்திருக்குது மக்களுக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? பலியிட்டா, ஆண்டவர்கிட்ட போய் பலியிட்டு ஆண்டவரே நம்ம மன்னியோன்னு கேட்டா, ஆண்டவர் அந்த ரத்தத்தை பார்த்து தம்முடைய மகன் சிலுவையில சிந்துற ரத்தத்தை நினைத்து மகன் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு நம்மையும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம நம்புறோம். ஆனா இப்போ உன்னுடைய பலி எதுவுமே எனக்கு வேணாம், உன்னுடைய தவறுகள் நிவர்த்தி ஆக போறது இல்லைன்னு வேதத்துல போட்டு ஏலி தாத்தாவுக்கு. ஏனென்றால் அவருக்கு 2 மகன்கள், நல்லா வளர்ந்த மகன்கள். ஆனா ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய ஆலயம், கூடாரம், அத தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்க. யாரெல்லாம் பலியிட வந்தாங்களோ அவங்க கிட்ட எங்களுக்கு முதல்ல கொடு, நாங்க எடுத்துட்டு அப்புறம்தான் நீ ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்ன்ற அது மாதிரி அவங்க பேசி அவங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி, அவங்க ஆண்டவருக்கென்று பாத்திரத்துல கறி வேகும் போது இவங்க ஒரு அம்பு மாதிரி ஒரு 3 கொம்பு இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு கொண்டு அத குத்தி எது அதுல வருதோ அத தங்களுக்குன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவரை மதிக்கலையே. மக்கள் எல்லாரும் ஆண்டவரை மதிச்சாங்க, கீழ்ப்படிந்தவர்களா இருந்தாங்க, ரொம்ப அன்பு கூர்ந்தாங்க. அவங்க இத பார்க்கும்போது இது என்ன இவ்வளவு அநியாயமா இருக்குதே அப்படின்னு பார்த்து போனாங்க. அதே போல பெண்கள் அங்க ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னு வரவங்க, இப்போ அன்னாள் அம்மாவை மாதிரி யாரா வந்தாலும் அவங்களெல்லாம் தவறாக தங்களுக்கு சாதகமாக அவர்களை எடுத்து அவங்களை கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவருக்கு முன்னால பாவம் செய்தவர்களாக காணப்பட்டாங்க. இது வருஷ கணக்கா இது நடந்துட்டு இருந்துச்சு.
ஏலி ஐயாக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்சோண்டு அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அப்போ என்ன சொன்னாரு அந்த பசங்க கிட்ட? நீங்க அப்படி பண்ணாதீங்கப்பா, அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னாரே தவிர, நீ பண்றது பெரிய பாவம். அதனால நம்ம அனைவரையும் ஆண்டவர் தண்டிப்பார். நமக்கு அது ஒரு பெரிய சாபமாகும்னு அவர் சொல்லாம விட்டுட்டார். அதனால வேதத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, 1 சாமுவேல் 3ல ஏலி அக்கிரமம் பலியினால் நிவர்த்தியாக்க கூடாமல் போச்சு. சரி, இன்னொரு வேர்ஸ் ஒண்ணு பார்க்கலாம். ஓசியா 6:6, மத்தேயு 9:13 நம்ம ஆண்டவரே சொல்றார், கோட் பண்றார். ஓசியா 6:6 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்முடைய பரமபிதா பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார். ரொம்ப நல்ல வேர்ஸ் இல்லையா? முதல்ல நீ எல்லார்கிட்டையும் இரக்கத்தை காண்பி, நீ அதை முதல் பிராக்டிஸ் பண்ணு. மத்தவங்க கிட்ட இரக்கத்தை காட்டாம நீ பலிய கொண்டு காட்டுறதா இருந்தீன்னா, ஆண்டவருக்கு முன்னால ஆண்டவரே நான் உமக்கு பலி செலுத்துறேன் அப்படின்னு நீ சொல்றதா இருந்தா, ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் விரும்புவது நீதி, நேர்மை, இரக்கம், தயவு, நற்குணங்களை தான் ஆண்டவர் உன்கிட்ட விரும்புகிறார். உன்னுடைய பலியை விட அதை தான் அதிகமாக விரும்புகிறார். சங்கீதம் 40:6 எபிரேயர் 10:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதேதான், பலியை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். ஆண்டவரே நான் என் பலியை கொடுக்குறேன், பட் என் மேல கொஞ்சம் கிருபையாயிரும் அப்படின்னு நம்ம போய் கேட்கலாம். அப்படி கேட்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவர் உன் பலியை விட நீ நான் சொல்றதுக்கு கேட்கறதான் நான் விரும்புறேன். அப்போ ஆண்டவர் சொல்றத நான் கேட்கிறவளா இருந்தா நிச்சயமா அதுக்கு நான் கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை. அதனால நீ எனக்கு உன் பலியில ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் போல முதல்ல என் செவிகளை திறந்தார். இப்போ நான் பலி செலுத்தினா ஆண்டவர் முதல்ல என்னுடைய செவிகளை திறப்பார். அப்போ ஆண்டவரே என் செவிகளை திறக்க வேணாம், நான் கொடுக்குற பலியை மட்டும் வாங்கிட்டு பேசாம இருன்னு நம்ம சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம பலி செலுத்துறது ஆண்டவருக்கு சந்தோஷம் வரும். அதன் மூலமாக அவருடைய கரம் நம்ம மேல இருக்கும்ன்ற ஒரு வாஞ்சையில தான் நம்ம பலி செலுத்துறோம். அப்ப ஆண்டவர் உன் பலியில பிரியம் வைத்து முதல்ல உன் காதை திறக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம மறந்துட்டு அதை உணராம நம்ம ஆண்டவரே நான் சொல்றது நீ கேட்டா போதும், நீ சொல்றது நான் கேட்கறதுக்கு இஷ்டப்படல ஆண்டவர்ன்ற மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா அது ஆண்டவருக்கு பார்வையில எப்படி நன்மையா இருக்கும். தாவீதுடைய 2 சாமுவேல் 24வது சாப்டர்ல 24வது வேர்ஸ். ஆண்டவர் மனம் மாறணும் அப்படின்றதுக்கு தக்கதாக நமக்கு ஆண்டவர் மேல இருக்க மரியாதை தான். அதுக்காக தான் நம்ம பலி செலுத்துறோம். ஏன்னா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை தயவு செய்து என்ன மன்னியும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே நம்ம மன்னிய ஆண்டவரே அப்படின்னு நம்ம உள்ளான இருதயத்துல நம்ம ஆண்டவரை கேட்கறதுக்காக ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்துகிறோம். என் பாவ மன்னிப்புக்காக
அப்போ அந்த பையன் இருக்கானே, எட்டகுமார், அவன் திரும்பி அவங்க அப்பா கிட்ட வந்தான் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செஞ்சேன். என்னில எந்த நன்மையும் இல்லை. நான் உங்க காசெல்லாம் புடுங்கிட்டு போய் எல்லாத்தையும் விரயம் செஞ்சுட்டு, இப்ப வெறும் கையனா இவ்வளவு அழுக்கா திரும்பி வந்திருக்கிறேன். நான் செஞ்சது சாதாரண பாவம் இல்ல, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம். நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில என்னுடைய அப்பாவுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், என்னுடைய அக்காவுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், எங்க அம்மாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் தானே நம்மளை படைச்சார். இன்றைக்கு கால வேலை நான் கேட்டுட்டு இருந்தேன், கண்கள்ல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. சின்ன கண்ணா இருக்கலாம் ஒருத்தருக்கு, கண்ணுல பார்வையே இல்லாம கூட இருக்கலாம். பல வகையான காரியங்கள் ஒரே கண்ணுல நடைபெறுகிறதா இருக்குது. அப்படி இருக்கிற காலத்துல நமக்கு இங்க இருக்கிறவங்க அனைவருக்கும் 2 கண்ணை நல்லா பாக்குற மாதிரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நீங்க கட்டாயம் நம்ம யோசிக்கணும். 2 கண்ணு, 2 காது, 1 மூக்கு, 1 நாக்கு, 1 தொண்டை, 2 கை, 2 காலு, அப்புறம் உள்ள இருக்குது இருதயம், நுரையீரல், லிவர், ஸ்பிளீன், பேங்க்ரியாஸ், குடல், ஒண்ணும் யாருக்காவது எதுலயாவது ஒரு சின்ன தவறு ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். எத்தனை டாக்டர்களை பாக்குறோம், எத்தனை ஆபரேஷன் செஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன் வரணும். ஒரு ஆபரேஷன் இந்த காலத்துல ஒரே ஒரு சின்ன ஆபரேஷன் கால்ல செஞ்சாலும் சரி, எங்க செஞ்சாலும் சரி, 1 லட்சத்துல இருந்து 2 லட்சத்துக்கு ஆபரேஷனுக்கு மட்டும் ஆகுது செலவு. அவ்வளவு பயங்கரமான நிலைமையில நம்ம கூட இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு வகையான தவறும் இல்லாம நம்மள ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரே, அதெல்லாம் எவ்வளவு நல்லபடியாக இயங்குது. அதுக்காக நம்ம நன்றியோடு இருக்கணும். சரி, இப்ப என்ன ஆகுதுன்னா 2 சாமுவேல் 24:24 தாவீது ராஜா யோவாப் அவருடைய படை தளபதிகிட்ட பார்த்து, இஸ்ரவேல்ல ஒவ்வொரு கோத்திரத்திலயும் எத்தனை பேரு ஆண்டவருக்குன்னு சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, நம்ம படைய சேர்றதுக்கு தயாரா இருக்காங்க, போய் கணக்கு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. யோவாப் ஆண்டவருடைய மனுஷனா இருக்கிறதுனால அவர் சொன்னார், ஐயா வேண்டாம் ஐயா, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, அவருக்கு பிரியம் இல்லாத நம்ம செய்யறது நன்மையா ஆகாது, அது ஒரு ஆசீர்வாதமா ஆகாது. உடனே தாவீது கோபம் கொண்டு அவரை திட்டி, நீ ராஜாவா நான் ராஜாவா மாதிரி கேட்டாரோ என்பது நமக்கு தெரியாது, போய் நீ கட்டாயம் இந்த காரியத்தை நான் சொல்றது, நான் ராஜா கட்டளையிடுறேன், நீ போய் எல்லா நம்பரையும் சேகரிச்சு வந்துதான் ஆகணும்னு சொல்லி அனுப்பிட்டார். சரி, இப்ப யோவாபு போய் எல்லா கணக்கையும் எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்கிறார். அந்த நம்பர் எல்லாம் பார்க்கும்போது தாவீதுடைய இருதயம் ரொம்ப உறுத்துச்சு. நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பலத்தையா நம்ம நம்பிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. நம்முடைய ஆண்டவர் அவர் 40 வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறார். அதுக்கு முன்னால சவுல் ராஜாக்கு எவ்வளவோ உதவியாளரா இருந்திருக்கிறார். அப்ப அந்த தாவீது நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை யோவாபை செய்ய சொல்லி நம்ம இது மாதிரி பண்ணுமே, அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அவர் ரொம்ப மனம் வருந்தினார். ஐயோ நம்ம செஞ்சிருக்க கூடாதே,
நம்ம இந்த படை பலத்தை நம்பியா நம்ம வாழ்றோம். ஆண்டவர் எத்தனை முறை படை பலமே இல்லாம எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். அதே மாதிரி தாவீதும் பல முறையில எந்த பலமும் இல்லாம யாருடைய உதவியும் இல்லாம ஆண்டவர் கொடுத்த பலத்தோ தாவீது கோலியாத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுமே என்ன பலம் இருந்துச்சு, என்ன பண்ண முடிஞ்சுச்சு தாவீதால. அப்படின்னா கூட அந்த கோலியாத்தை ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சாரு? படைபலம் வச்சா. படையில இருந்தவங்க எல்லாம் கால் நடுங்கிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. எப்போ இவன் நம்மளெல்லாம் ஜெயிக்க போறான், நம்ம எல்லாம் எப்போ அடிமை ஆக போறோம்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்தாரு. எத்தனையோ திரும்ப 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 பல வகையான வெற்றியை ஆண்டவர் கொடுத்துட்டே வராது. அப்படி இருக்கும் போது நம்ம இந்த நம்பரை போய் செஞ்சுட்டு வான்னு நம்ம சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அவர் சொல்லி, அப்ப அந்த சமயத்துல அவர் வசனப்பட்டு இருக்கும் போது காட் அப்படின்னு ஒரு ப்ராஃபெட், ஆண்டவருடைய ப்ராஃபெட் தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்தார். என்ன சொன்னாருன்னா, தாவீது, இப்போ நான் 3 காரியம் சொல்றேன். அந்த 3 காரியத்தை ஒன்ன நீ தேர்ந்தெடுக்க போற. என்னன்னா 7 வருஷம் உன் நாட்டுல பஞ்சம் அது வரணுமா, 3 மாசம் எதிராளிகள் உங்களை துரத்திட்டே இருக்கணுமா. இதெல்லாம் கொடுமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண காரியம் இல்ல, தாங்க முடியாத கஷ்டம். 3 மாசம் உங்களை துரத்திட்டே இருக்கணுமா எதிராளிகள். நம்ம ஓடினா கூட கீழே விழுந்துருவோம். அப்ப அவங்க பின்னால வரவங்க நம்மளை வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எதிராளிகள்னா யுத்தம் தான். முதலாவது 7 வருஷம் பஞ்சம்னா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இப்ப இந்த சம்மர் காலத்துல கொஞ்ச நேரம் தண்ணி இல்லாட்டா கூட நம்ம எல்லாம் சோர்ந்து போறோம் இல்லையா. தண்ணி இல்லையே, குளிக்க தண்ணி இல்லையே, சமைக்க தண்ணி இல்லையே, எங்கேயோ போய் தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. சுத்தம் பண்றதுக்கு, வீட்டை சுத்தம் பண்றதுக்கு தண்ணி இல்லையே நம்ம வருந்துக்கிறோம். 7 வருஷம் தண்ணி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம். எல்லாரும் செத்து போயிடுவாங்க இல்லையா. அது இல்லாட்டா 3 மாசம் எதிராளிகள் நம்மளை துரத்துறதும், கொள்ளை நோய் 3 நாள். இது ஒன்னும் பயங்கரமான கொடிய 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 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதுல எதையுமே எனக்குன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தாவீதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கா, இது 3ல 1 எடுத்துக்கோ நீ. தாவீதுக்கு தெரியும் அந்த 3 நாள் கொள்ளை நோயில 1 மணி நேரமே போதும். 1 மணி நேரத்திலேயே பயங்கர இழப்பு வரும்னு அவருக்கு தெரியும். நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா, கொரோனால எத்தனை பேர் செத்து போனாங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்லயும் எடுத்து எடுத்து அடக்கம் கூட பண்ண முடியாம அவங்களெல்லாம் சேர்த்து கும்பல் கும்பலா போட்டாங்க. சரி, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, காட் அந்த தீர்க்கதரிசி கிட்ட, ஐயா நான் எதையுமே செலக்ட் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, தயவு செய்து நான் ஆண்டவருடைய கரத்திலேயே விழுந்துடுறேன். எதிராளிங்கிட்ட போய் நான் மாட்டிக்கிறதோட என்னுடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவருடைய பார்வைக்கு எது சரியோ அது செய்யட்டும் அப்படின்னு தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்துல சரணடைந்தார். இப்ப ஆண்டவர் தான் டிசைட் பண்ண இவங்களுக்கு எது செய்யணும்னு. சரி, அப்ப கொள்ளை நோய் வரட்டும் அப்படின்னு ஒரு ஏஞ்சல் மூலமா அந்த கொள்ளை நோய் பரவுது. அது பரவ அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள
70,000 பேர் இறந்து போயிட்டாங்க. யோசித்து பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்குள்ள. அப்போ அந்த ஏஞ்சல் தன்னுடைய கைய எருசலேமுக்கு முன்னால நீட்டினார். அப்போ ஆண்டவர், நிறுத்திக்கோ, என் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இனிமேல் அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு நிறுத்திட்டார். உடனே அந்த காட் தாவீத கூப்பிட்டு, நீ இந்த இடத்துலயே ஒரு பலிபீடம் ஒண்ணு வச்சு நீ ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. மலை போல வர இருந்த துயரத்தை கொஞ்ச நேரத்துக்குள்ள 70,000 பேர் செத்து போயிட்டாங்களேன்னு ஆண்டவரே மனசுறங்கி அதை நிறுத்திட்டாரு. ஆண்டவரே என்ன மன்னியோ, நீ பலியோட போய் ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த இடம் அறுவடைக்கு அப்புறம் இந்த ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டும்படியாக இந்த இடத்த வாங்கி கொள்றதுக்காக வந்தேன் அப்படின்னு ராஜா சொன்னோடனே, ராஜாவே இதோ இந்த பொருள்கள் எல்லாம், என்ன பொருள்கள் எல்லாம்? பலிக்கு மாடுகள், விறகுக்கு போர் அடிக்கிற உருளைகள், எதுவுமே பக்கத்துல இருந்து மரத்தை வெட்டி கொண்டாந்தான் இல்ல, எல்லாத்தையும் அவரு தன்னுடைய வேலைக்குன்னு உபயோகிக்கிற சாமான்கள் தான். அப்புறம் மாடுகளின் நுகத்தடிகள். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோட கூட இருந்து நீ உண்மையில கிருபையா இருப்பாரு. கத்துக்கணும். ஈசாக்கு இருக்கிறாரு, அவங்க அப்பா கிட்ட கேட்டார்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் இருக்குது, ஆனா ஆண்டவருக்கு என்று கொடுக்கறதுக்கு பலியிடுறதுக்கு ஆடு காடுமே அப்படின்னு கேட்டாரு இல்லையா அவங்க அப்பா கிட்ட. நடந்து போகும்போது கையில நெருப்பு கூட இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, பலியிடுற ஆடு மட்டும் இல்ல. அப்ப கேட்கும் போது அவங்க அப்பா சொல்லியிருக்கான், நீதாண்டா அந்த ஆடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த அப்பாவுக்கு மனசு வந்திருக்குமா அப்படி சொல்றதுக்கு? ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னார்ல. கடைசியில ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக சிலுவையில பலியாக கொடுத்தார். ஆபிரகாம் என்ன சொன்னாரோ அது உண்மையாவே ஆச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முள் புதர்ல ஒரு ஆடு சிக்கி இருந்துச்சு, அதை கொண்டாந்து இந்த இடத்துல ஆபிரகாமும் ஈசாக்கும் பலியிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா அவர் சொன்ன ப்ராஃபஸி, ஆபிரகாம் சொன்ன ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம ஆண்டவரை தான் முன்குறிச்சு. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் யோசிச்சு பாருங்க. பலின்ற டாபிக் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் என்றால், இந்த வெள்ளிக்கிழமை நம்ம இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.